வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, எல்லாருமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியாச்சு, இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு பாடுபடுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஏதோ கடை வச்சுருந்தா கடையில் போய் கடுமையாக உழைப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 10 நாள் போதை போட்டாச்சு. அது தெளிஞ்சிருச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. தெளிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அடுத்த நாள் பார்த்தோன்னா மறுபடியும் போதை போடுவார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம 10 நாள் வலைதளத்தில் உட்காந்துட்டு போதை போட்டு என்னென்ன ஆட்டம் ஆடணுமோ ஆடிட்டு இருக்கிறவர் குடியரசன் இளவரசர் தான். அவரெல்லாம் இளவரசனுக்கு பேருக்கே ஒரு தகுதி இல்லாத நம்பர் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நேற்று ஒரு சாட்சி வீடியோ போட்டிருப்பாங்க. என்ன வீடியோனா, அதாவது நாய்க்குட்டி காணமாமா. நாட்டில் இதுதான் ரொம்ப முக்கியம். மழை வருதுங்க, அந்த நாய்க்குட்டி நான் எப்போ தான் தேடுறது. இவருக்கு இந்த நாய்க்குட்டி வீட்டில் வீடியோ போடுறது, அதை வச்சு வருமானம் பார்த்துட்டு இன்றைக்கி கொடி கட்டி பறந்துட்டுருக்காருன்னு பார்த்தா அது நம்ம குடியரசன் தான். அதாவது இவரோட மூலதனம் என்னென்னா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, இந்த 3 தான் இவரோட வருமானமே. அதாவது 365 நாளும் இல்லை, 5 வருஷமானாலுமே இதை பற்றி சரி, இதை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிற ஒரு நபர் நான் வலைதளத்தில் இவர் ஒருத்தர் தான், வேறு யாரும் கிடையாது. ஒரு சில பேர் யூடியூப் மட்டும் ரன் பண்ணுவாங்க. ஆனால் இவர் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 12 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஒரு சேனலில். இன்னொரு சேனலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறது. இன்னொரு சேனலில் ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது. இந்த 3 சேனல்லையும் பார்த்திங்கன்னா ஒரே கண்டென்ட் தான், மாற்றி வெவ்வேறு கண்டென்ட்லாம் கிடையாது. ஒரே கண்டென்ட் போட்டு வருமானம் பார்த்துட்டுருக்காரு. 10 நாள் போதை போட்டிருந்தார். இவரை அண்ணான்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் ஒருத்தர் அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு தகுதி தாராத வேணும். நீங்கள் போதை போட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறவரெலாம் அண்ணன் ஆக முடியாது. ஒரு காலத்திலும் அண்ணன் ஆக முடியாது. அண்ணன்னா மதிப்பு மிக்க பெரியவங்களை தான் அண்ணான்னு கூப்பிடுவாங்க, சார்னு கூப்பிடுவாங்க. அதுதான் பண்பு. ஆனால் இந்த போதை போட்டு இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெண்கள் ஆதரவு தான் இருக்குது. அந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்கன்னு கேட்டால் ஒரு சிலர் சத்தியமாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபேஸ்புக்கில் தான் போட்டிருப்பார். மளிகை கடையில் போய் அந்த ஆட்டம் ஆடிட்டு மளிகை கடைக்காரனை காலி பண்ணி வைக்கிற, எனக்கு கேட்டால் 12 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, உன்னை காலி பண்ணி வைக்கிறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அந்த வீடியோ ஒரே நாளில் டெலீட் பண்ணியிருப்பார். அது நம்ம சேனலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் போதை போடுறது, இவங்க ஒய்ஃபு கோவிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது, மறுபடியும் திருப்பி கூட்டிகிட்டு தங்கமயில் இன்றைக்கி என்ன சாப்பாடு, ஆதிக்குட்டி என்ன பண்ணுறா, அப்படி தான் கேட்டிருப்பாங்க. அப்படி தான் நாடகம் போட்டிருப்பாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு இது கை வந்த கலை. என்ன காரணம்னா பணம் வருது இல்லைங்க. கணவன் எப்படிப்பட்ட குடிகாரனா அந்த பற்றி கவலை இல்லை. ஆனால் நம்மளுக்கு தேவை பணம். நான் ஒன்று தான் கேட்குறேன். இவ்வளோ போதை போட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்களே, அந்த காயத்ரி அம்மையாரோட அம்மா, அப்பா, தம்பி, அவங்க சார்ந்த உறவினர்கள் இவங்கள பற்றி என்ன நினைப்பான்னு கேட்டால், அந்த காயத்ரி அம்மையாருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம கனவை எப்படிப்பட்ட மான மரியாதை இல்லாமல் ரோட்டில் சண்டை பிடிச்சாலுமே வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு பணம் வருதுல்லோ. ஆனால் அவங்க மாமியாரில் எப்படி வெளியில் போய் தலை காட்டிட்டு ஒவ்வொரு மாப்பிள்ளை எப்படியெல்லாம் பெருமைப்படுவாங்க. ஆனால் இவங்க மாப்பிள்ளை எந்த விதத்தில் பெருமைப்படுவாங்கன்னு பார்த்தா, குடிச்சிட்டு போதை போட்டு தண்ணி போட்டு ஆடிட்டு இருப்பார். இது பெருமையானு கேட்டால் அவங்களுக்கு இழுக்குன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம மான மரியாதை விட்டு வாழ முடியாது. ஆனால் இவங்க குடும்பத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்க அம்மா வாயத்தை ஒரு வார்த்தையும் கூட பேசலை, இது வரைக்கும் பேசலை. மித்தவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் என் மக குடிச்சிட்டு இப்படி தண்ணி போட்டு ஆடிட்டு இருக்கிறேன்ட்டு ஒரு வார்த்தையும் பேசலை. அவங்க அப்பா எங்கேயோ கோயம்புத்தூரில் வேலை செய்கிறாங்க, அவரும் பேச மாட்டார். அவர் இது வரைக்கும் வீடியோவில் நான் பார்த்ததே கிடையாது. 2-3 வீடியோவில் தான் நான் பார்த்துருக்குறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எதை பண்ணாலும் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, சோசியல் மீடியா ஏதாவது நோக்கி போயிட்டேன்னா கேவலமான எல்லாத்தையும் சொல்லல. இவங்க மாதிரி சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களா அவங்கள தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கேவலமான ஆளுகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை சொல்கிறாங்க, அதாவது உங்களுக்கு வேறு வேலை இல்லை, இவங்களை பற்றியே வீடியோ போடுறேன், இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால தான் வீடியோ போடுறேன். நிறைய வீடியோ நான் போட்டுருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, பார்க்காட்டியும் பிரச்சனை இல்லை. நான் யூடியூப் நம்பி கிடையாது. இன்னும் சொல்கிறேன்,
அப்புறம் அவங்க தங்கச்சி பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பழைய சாப்பாடு சாப்பிட்றோங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தான் இவங்க சாப்பிட்றதெல்லாம் யார் கேட்டாங்க. நம்ம பொதுவாக உங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பிட்றது யாராச்சும் வீடியோ எடுத்தால் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. மொத்தத்தில் நான் சாப்பிட்றது நானே வீடியோ எடுத்து போட மாட்டேன். சாப்பிட்றதுல என்ன இருக்குது? உங்கள் வீட்டில் நீங்கள் பழைய சோறு தான் சாப்பிட்றீங்க, இல்லை கறியாக்கி தின்னா சாப்பிட்றீங்க. இவங்க முழுக்க உங்கள் தங்கச்சி கலைமதி, அது சோறுமதியும் தான் சொல்லணும், சாப்பிட்றதே குறிக்கோளாக வச்சுருக்குது. சாப்பிட்றது தவிர அது எதுவும் கிடையாது. 3:30 மணிக்கு சாப்பிட்றாங்களாமா, அது ஒரு வீடியோ போட்டுக்கிறோங்க. நாங்கள் இந்நேரத்துக்கு தான் சாப்பிட்றோங்க. நீ சாப்பிட்றாருன்னா சாப்பிடாட்டியாண்ணா, அதை ஊருக்கு தெரியணுமா உலகத்துக்கு தெரியணுமா கேட்டால் வருமானம். அதுக்கு அந்த அம்மையாருக்கு சோறு கறி வேறு எதுவும் கிடையாது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு. இவங்க பொதுவாக நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா, குழந்தை ஸ்கூலில் சேர்த்து விட்டிங்கன்னா ஃபீஸ் கட்டி தான் ஆகணுங்க. ஃபீஸ் கட்டலின்னா வெளியே துரத்தி விட்ருவா. இவங்க ஃபீஸ் கட்டினது யூடியூப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும்னு கேட்டால் அதில் தான் இவங்களுக்கு வருமானமே. அப்புறம் அவங்க மாமியார் வீட்டிலலாம் இந்த மாதிரி இருந்தால் வீடியோ போட மாட்டாங்க. புதுக்காரன்னு சொல்லுவாங்க, மாமியார் வீட்டில் தான் படிக்க முடியாது, ஹாஸ்பிட்டல் போக முடியாது, அதெல்லாம் கிடையாது. வீடியோ போட முடியாதனால தான் அவங்க மாமியார் வீட்டில் கணவர் கொண்டு வந்து அம்மா வீட்டில் உட்காந்து வச்சுருக்குறாங்க. அவங்க கணவர் ஒரு அப்பாவி, அவர் ஒரு கஷ்டப்படுற உழைப்பாளி, அவரை பற்றி சொல்லக்கூடாது. ஆனால் இந்த அம்மாவுக்கு நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம், நீங்களே எனக்கு காசு கொடுக்குறீங்க, அப்புறம் கொந்தளிச்சு பேசு. அப்புறம் நேற்று ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு. அப்புறம் பார்த்தா சின்ன குழந்தைய கூட விளையாண்டுக்குது. அதையும் வீடியோ போட்டுக்குனா அப்புறம் என்ன நான் சொல்கிறது, வலைதளத்தில் எடுத்துட்டால அண்ணன் தங்கை 2 பேர் மாறி வீடியோ எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த வீடியோ இல்லை. ஒரே கண்டென்ட் தான், 365 நாள் ஒரே கண்டென்ட், வேறு கண்டென்ட்டே கிடையாது. நாங்கள் சோறு சாப்பிட்றோம், நாங்கள் குடல் கறி ஆக்குறோம், நாங்கள் மீன் கறி ஆக்குறோம், இதுதான் இருக்குது. அதாவது ஒரு குடும்ப பாங்கான பெண்ணா நிறைய வீடியோ போடலாங்க. சின்ன குழந்தை கூட போய் ஆடி மூஞ்சி வீங்கியாச்சுன்ட்டு வீடியோ போட்டால் அந்த வீடியோக்குமே டைட்டிலுக்கு என்ன சம்மந்தம்னா ஒரு சம்மந்தம் கிடையாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அந்த வேறொரு பாதையில், தங்கை வேறொரு பாதை, 2 பாதை ஒன்று தான், ஆனால் ஒரே கண்டென்ட் தான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலையில் சாயந்தரம் வேலைக்கு போவாங்க. இந்த ஆள் போதை போட்டு தெளிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியல, மழை வந்துருச்சாமா, நாயை காணமாமா, இதையும் வீடியோ. அதில் வேறு அண்ணா ஏன் நான் ஆதரன் காட்ட மாட்டேங்கிறேன், ஆதரன் கூட்டிகிட்டு காட்டுங்கண்ணா, காயத்ரி கூட்டிகிட்டு வாங்கண்ணா. இனி எல்லாருமே சொல்லுங்கள், அவர் மறுபடியும் ஒரு நாடகத்தை அரங்கேறுவார். வா தங்கமயில், நாம் இனிமேல் குடிக்க மாட்டேன், இது 10,000 1 டைம் நான் சொல்கிறேன். நாம் வீடியோ போடலாம், அப்பளுக்கு தான் நம்மளுக்கு வருமானம். ஆனால் இதை நம்பித்தான் நம்ம குடும்பம் நடத்துகிறோம். நம்மளுக்கு எந்த வேலை வட்டியும் இல்லை, எங்கேயுமே வேலைக்கு போகிறதில்ல. நம்ம முட்டாள் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க, எந்த வீடியோ போட்டாலுமே நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இப்போ போதை போட்டு வீடியோ போட்டிருந்தோம், இப்போ நல்லவர் மாதிரி நடிச்சுட்டு வீடியோ போடுறோம், அதையும் ஆதரவு கொடுப்பாங்க. அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துடுவாங்க. நீங்கள் நீ என்ன தான் கெட்டது பண்ணாலுமே, நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் என்ன தான் இது பண்ணாலுமே நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் தான் கண்ணுக்கு வரும், பழசெல்லாம் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி தான் வரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க போதை போட்டு ஆடிட்டு இருக்கிறதா இன்னி கண்ணுக்கு தெரியாது. இனி ஆதிரன் குட்டி எங்கே, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கொஞ்சறீங்களோ இல்லையோ, அடுத்தவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைய நல்லா கொஞ்சறீங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வட்டி இருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆதிரன் எங்கே, காயத்ரி எங்கே, அவங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. நீங்கள் மொத்தத்தில் சுய சிந்திப்புங்கிறது என்ன, சுய அறிவு பொது அறிவு எல்லாம் ஒன்று தான். அதான் அறிவு வளர்த்துக்கோன்னா நல்ல வீடியோ போய் பாருங்கள். அது விட்டு போட்டு இந்த போதையை போட்டு கறி தின்னுட்டு 365 நாள் கறி தானே வச்சுக்கோங்க. அது 2 நாள் 3 நாள் கேப்பு. அது கோயிலுக்குன்ட்டு அப்பப்போ போவாங்க, அப்போ கறி எடுக்க மாட்டாங்க, அடுத்த நாள் வந்தோன்னே கறி எடுப்பாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பொது அறிவு வளர்த்துக்கோன்னா, சுய அறிவு வளர்த்துக்கோன்னா இந்த மாதிரி ஆளுக்கு வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்து தவிருங்க. நிறைய ஃபேமிலி யூடியூப் சேனல் இருக்குது, அவங்கெல்லாம் போய் பாருங்கள். இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கட்டா, இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் மானம் மரியாதை முக்கியம். ஆனால் இவங்களுக்கு குடும்பம் மானம் மரியாதை எல்லாம் தேவையில்லை. நம்ம எது பேசினாலும் நம்ம முட்டாள் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நம்ம நல்லா சம்பாதிச்சிட்ருக்குறோம். அது அந்த முட்டாள் சப்ஸ்கிரைபர் தெரியாது. அது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும். நான் ஏன் இவரை பற்றி பேசுகிறேன்னா, திருப்பி வலைதளத்தில் ஒரு கேவலமான பர்சன்னா இவரை நான் சொல்ல. அதாவது மொத்தத்தில் சுய சிந்திப்புங்கிறது உங்களுக்கு என்றைக்குமே வராது. இன்றைக்கி வலைதளம் எதை நோக்கி போயிட்டுங்கன்னா, இந்த குடிகார ஆசாமி போதை போட்டு தண்ணி போட்டு
எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் சோம்பேறியாக வந்து நீங்கள் வந்து வருமானத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறீங்க. சுய சிந்திப்பு இருந்தால் தான் நம்ம வலைதளம் முன்னோக்கி போகும். ஓகே, நீங்கள் வந்து நல்ல வீடியோ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது கண்டிப்பாக 90% வாய்ப்பில்லை. இந்த குடிச்சிட்டு போதை போட்டு வீடியோ பார்க்குற கூட்டம் தான் இருக்குது. இன்றைக்கி கோயில் திருவிழா வீடியோ, வள்ளி கும்மியோ நீங்கள்லாம் யாருமே இது வரைக்கும் பார்க்க மாட்டீங்க, இனியும் பார்க்க மாட்டீங்க. எப்படா அடுத்த வீட்டில் சண்டை நடக்கு அதை போய் வீடியோ பார்க்கலாம், அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறாங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. மொத்தத்தில் சுய சிந்திப்பு நடத்துங்க. நன்றி, வணக்கம்.